நேஷனல் டெக்ஸ்டைல்ஸ் கார்ப்பரேஷன் சில அதிகாரிகளோட அத்துமீறல், அட்டூழியம், அயோக்கியத்தனம் எல்லை கடந்து விட்டது. அவர்களை மேட்டுப்பாளையம் வட பத்திரகாளி திருந்திக் கொள்ளவில்லை என்றால் அவனை பொழிச்சு அழிச்சு போடுவார். அவன் திருந்தலைன்னா அது அவனுடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் பாதிக்கு. திருந்திக்கொள். இப்போ நேஷனல் டெக்ஸ்டைல்ஸ் கார்ப்பரேஷனே எப்படி வந்தது, அது மத்திய சர்க்கார் என்டிசி எப்படி எடுத்தோடு வரலாறு தெரியாத நல்லா என்டிசியில் அதிகாரி. சில அதிகாரிகளுக்கு இந்த வரலாறு தெரியும், மனச்சாட்சியோடு இப்பவும் வேலை செய்து கொடுக்க அவர்களை பாராட்டுகிறேன். இப்போது ஆரம்பத்தில் ஒரு வருஷமாவது என்டிசி மில் எடுத்த காலத்துலேருந்து லாபம் வந்ததா? ஏண்டா நீ ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறிய, தொழிலாளருக்கு சம்பளம் கேட்டால் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குற, உன்னையெல்லாம் நிற்க வச்சு வாயை திறக்க சொல்லி சுட்டு தள்ளணும்னு என்டிசி தொழிலாளர்கள் கேட்குறாங்க. நான் சொல்ல. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ பல இடத்துகளில் துப்பாக்கி சூடு நடக்குது, தீ வச்சு கொடுத்துறாங்க, பஸ்ஸுக்கு தீ வச்சுக்கோ. டெல்லியில் என்ன நடக்குது ஆத்திரம். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ நோட்டீஸ் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறா, வாங்குற சம்பளத்தினோட கொழுப்பு நீ என்னடா பண்ணிக்கிற? நீ இது வரல என்டிசிக்கு லாபம் வருவதற்கு ஏதாவது பண்ணினியா? இந்த என்டிசி காசு எத்தனை காசு திருடி இருக்கிறது? ஆகவே நீ பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கு தொழிலாளர்களோட குடும்பம், அவங்க சாவா, அவங்க குழந்தைகளோட சாவா நசிந்து கருகி மண்ணோடு மண்ணாக போயிடுவேன். ஞாபகம், திருந்திக்கொள், இனியாவது திருந்திக்கொள். அதுதான் உனக்கும் நல்லதும், குடும்பத்துக்கும் நல்லது, என்டிசி தொழிலாளருக்கு நல்லது. வகிரி காஞ்சி அவன் சத்தம் போட்டால் அவனுக்கு சமாதானப்படுத்துவார். ஷோகாஸ் நோட்டீஸ் விசாரணை. ஜெய் விஸ்வகுரு பாரத்.